தஞ்சாவூர் வரணுங்கிறது வந்து அடிக்கடி வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்கள் நவிலனுக்கு வந்து வருஷக்கணக்கில் பெண்டிங் இருக்கிற ஒரு முடிக்கு நேர்த்தி கடன் இருக்கு. ஆமாம், மொட்டை போடுற படலம். இதெல்லாம் போக மாட்டீங்கன்னா அவெல்லாம் போக மாட்டீங்க, அவ்வளோதான். பாசமா தம்பி இருக்கான், என்னை விட்டு கிளம்ப மாட்டான். ஃபர்ஸ்ட் ஏரியால கிளம்பி உட்கார்ந்தது அண்ணுதான். என்ன விட்டு போயிடக்கூடாது, நான் உள்ள வந்து போக. புது ரோடு போட்டாங்களாடி, அந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ போனாட்டி அந்த இங்க பழைய ரோடு தான் இருந்துச்சா? ஞாபகம் சக்தி மட்டும் கேட்காதீங்க. ஏன் அதுல இருந்து எல்லா டேவும் ஞாபகம் இருக்கு அவனுக்கு. எப்படின்னா இங்க எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் எல்லாரும் இப்போ எங்கே இருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்கோம்னு யோசிப்பீங்க. எஸ் யூ ரைட், நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கோம். ஸோ தஞ்சாவூருக்கு ஃபைனலி வெக்கேஷன் முடியறதுக்குள்ளே எல்லாரும் குடும்ப சங்கீதமாக வந்தாச்சு. ஸோ நிலன் நவிலன்னு ஒரு ரெடியாகி வந்தாச்சு. ஸோ ஊருக்கு வந்தோடனே எல்லாரும் பண்ணுறது தான், முதல்ல வந்து போய் நம்ம குலசாமி கிட்ட போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி இப்போ குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போலாமா? எங்க இருக்கீங்க நீங்க? இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? தஞ்சாவூர். தஞ்சாவூர் யாரோட ஊரு? அச்சம்மா ஊர் அது. அம்மா, சோ என்ன மேட்டர், எல்லாம் கோலாகலமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? அதாவது தஞ்சாவூர் வரணுங்கிறது வந்து அடிக்கடி வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களுக்கு நேரம் இல்லாததுனால வந்து சில விஷயங்களை பெண்டிங்லேயே வைக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி நிலன் நவிலனுக்கு வந்து வருஷக்கணக்கில் பெண்டிங் இருக்கிற ஒரு முடிக்கு நேர்த்தி கடன் இருக்குது. ஆமாம், மொட்டை போடுற படலம். அதனால் உங்களுக்கு இதை சடால்னு ஒரு ரெண்டு நாள் லீவு கிடைச்சதுனால அந்த வேலையை நாளைக்கு முடிச்சிடுறதா ஒரு பிளானுங்க. அதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி நெடுவாக்கோட்டை ஐயனாரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நிலன் நவிலன் மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடியா நீங்க ரெண்டு பேரும்? என்னைக்கு? இன்னைக்கா நாளைக்கா? அப்ப இன்னைக்கு என்ன ரிஹர்சலா? சரி போலாமா? எனக்கு மற்ற வீட்டு பிள்ளைங்கலாம் எப்படின்னு தெரியல, ஊருக்கு வந்து காலை வச்சதுலேருந்து நிலநவிலினை பொறுத்த வரைக்கும் எப்போ மொட்டை அடிக்க போகிறோம், இப்போ போகிறோமா, இப்போ கிளம்பிட்டோமா, நாளைக்கு போகிறோமான்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டை காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இதே எக்ஸைட்மெண்ட் மொட்டை அடிக்கும் போதும் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன். இப்போ கிளம்பலாம், பாருங்கள். ஆமாம், உனக்கு எப்படி இருக்கு நிலனுக்கு நவிலனுக்கு மொட்டை போடுறத பத்தி? வித்தியாசமா ஃபீல் ஆகுது. லைக் ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சா நான் அப்படியே பிடிச்சி அமுக்கி விட்டுக்கிட்டே இருப்பேனோ அப்படின்ற ஒரு பயமும் வருது. ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொரு சைடு மொட்டை மண்டையான்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணி அதை அவங்கள ஹர்ட் பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. இருந்தாலும் நான் கூப்பிடாம இருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஹர்ட் ஆகலாம் பாப்போம். கூப்பிட்டா திரும்புறாங்களான்னு பார்க்கலாம். ஏ மொட்டை மண்டையா? ஸோ இப்போ அதனால வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஸோ மக்களே, குடும்பமாக நாங்கள் கிளம்பியாச்சு. கோயிலில் போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் வந்து ஃபன் பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறதை தாண்டி இவங்க என்னெல்லாம் ஃபன் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் எகெயின் சொல்கிறேன், ரெண்டு பேரும் தலையை எப்படி கோதுங்கடா, இதே கோயத்தே இருக்கும்போது நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அது என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க 4 பேர்ல தஞ்சாவூர் யாருக்கு பிடிக்கும்? பிரியா, வைஷு? யாருக்கு? நவிலனுக்கா? நிலனுக்கு? உனக்கு தஞ்சாவூர் பிடிக்குமா? தஞ்சாவூர் பிடிக்கும். வைஷுக்கு? பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். அம்மா இப்போ சொன்னா கூட நான் தஞ்சாவூர்ல செட்டில் ஆக ரெடி தான். சரி, ஓகே. சரி, ரெடியா? தஞ்சாவூர் சுத்தி பார்க்க போலாமா? மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருக்குது. யார் தெரியுமா? நீ தான். நீ யார் தெரியுமா? தொன மாப்பிள்ள. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் கிளம்பியாச்சா? யா, எங்க போறீங்க அப்படிங்கறத மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. கோவிலுக்கு செல்கிறோம். ஓகே மக்களே, எங்களுடைய வீட்டு மக்களோட நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ காரும் வந்தாச்சு. பெற்றோமா? ஆன்மீக தரிசனத்துக்கு ரெடி, ஆயத்தம் ஆயாச்சு. வா போலாம். ஒரு குடும்பத்தோட எல்லாரோட இருக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவோம். இல்லை நவிலன், ஒரு நிமிஷம் நிலன் போய் விட்டுரு. ஒரே நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரியும். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேஷன்ஸ். ஒரே வாட்டி மொட்டை குட்டின்னு சொல்லுவா, அதுவா? ஒரே வாட்டி ப்ளீஸ் ரெடி. மொட்டை மண்டையா? நீ ஒரே வாட்டி சொல்லு. மொட்டை குட்டி. மொட்டை குட்டி யாரா மொட்டை குட்டி? நீனா? யார் மொட்டை குட்டி? ஓகே ரைட். கணவரே வாருங்கள். கணவரே வாருங்கள், விட்டுட்டு போயிட்டு போறோம். போக மாட்டீங்க, ஏன் சொல்லுங்க. அவரே அவருக்கு சொல்லிடுவாரு. ஹலோ, கவுண்டர்லாம் போட கூடாது. விட்டுட்டுலாம் போக மாட்டீங்கன்னா அவெல்லாம் போக மாட்டீங்க, அவ்வளவுதான். பாசமா? என் தம்பி இருக்கான், என்னை விட்டு கிளம்ப மாட்டான். ஃபர்ஸ்ட் ஏரியால கிளம்பி உட்கார்ந்தது அண்ணுதான்.
என்ன விட்டு போயிடக்கூடாது, நான் உள்ள வந்து போக மம்மி வந்து தஞ்சாவூர் வந்தாலே வந்து எங்களுக்கு வந்து எப்படி தெய்வ கடாட்சம் தான் இருக்குது. ஸோ இந்த 3 நாளும் அந்த மாதிரி தான் பிளான்ஸ் நிறையா இருக்கா? இந்த இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் தான். வியாழக்கிழமை உங்க சாய்ஸ். ஓகே, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ஆன்மீக தரிசனம்லாம் இல்லைன்னா என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். 365 நாள் ஓடிட்டு தானே இருக்கீங்க. அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ பிரியா அவர்களே, ஸோ வந்து நீங்கள் என்ன பிளானில் தஞ்சாவூர் வந்திருக்கீங்க? நானா ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு தஞ்சாவூர் வந்தால் எப்பவும் பண்ணுறது வந்து இந்த குலதெய்வ கோயில், தஞ்சாவூர் பெரிய கோவில், அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு பெரிய பார்க், அது என்ன பார்க்கு, குழந்தைங்களுக்கு நிறைய சிவகங்கை பூங்கா, அந்த பூங்கா, அந்த மாதிரி ஒரு 4-5 இடம் நம்ம எப்பயும் வச்சிருக்கோம். ஸோ அந்த இடங்கள்லாம் ஐ திங்க் நிலநவிலன் ரொம்ப குட்டி, லாஸ்ட் டைம் வந்தப்போ இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால அவங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு. நவிலன் சார், நீங்கள் தஞ்சாவூர் இருக்கீங்களா, எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க? பார்க்கா? அதான் மெட்ராஸ்லேயே இருக்குதே. ஆமாம், தஞ்சாவூர் நீ எதுக்கு வந்த? உனக்கு என்ன வேலை? யாரோட அப்பாயின்மெண்ட் உனக்கு இருக்கு? அந்த பார்க் கூட விளையாட. பார்க்கு கூடயா பார்க்குள்ளேயா? பார்க்குள்ள விளையாட. அவங்க மொத்தம் நீ அச்சம்மாவை பார்க்க அச்சம்மா வீட்டுக்குலாம் வரல, பார்க்கில் விளையாட தான் வந்துருக்குற. அச்சம்மா பார்க்க தான் வந்திருக்கேன். அச்சம்மா பார்க்க தான் வந்துருக்குற. அச்சம்மா காதில் விழுந்துச்சா? ஓகே, ரைட்டு. ஓகே, ஸோ அதாவது சமத்து சக்கரை கட்டி யார் தெரியுமா? தலைவர் ஏறுவார், அம்மா அப்படின்னு சாஞ்சிப்பார், படுத்துருவார். ஸோ வந்து சான்ஸே கிடையாது. மாப்பிள்ளை தூங்கிட்டு வர்றாரு. அண்ட் அருண் அண்ட் வைஷாலி சொல்லுங்க. நாங்க வந்து மலரும் நினைவுகளுக்காக வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு லாஸ்ட் டைம் வைஷு பிரியா எல்லாம் வந்தப்போ வந்துட்டு இங்க மணிமண்டபம், அப்புறம் நிறைய அந்த ரோட் சைட் ஷாப்லாம் கூட்டு போயிட்டு உங்களுக்கு நிறைய வந்து ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். இந்த குலதெய்வம் மொட்டை அடிக்கிற விஷயம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நமக்குன்னு இருக்கிற அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கடை கூட்டு போய் பானிபூரி ரொம்ப நல்லா இருக்கும். தஞ்சாவூர்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு வாங்கி தரேன். உனக்கும் பானிபூரியா? அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து வெளில போற இடத்தெல்லாம் தாண்டி அம்மாக்கு அண்ணோட்டுக்குலாம் ஃபேவரட்டா ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல போய் ஒரு நாள் சத்தாஸ். ஐயோ, இன்னைக்கு வெஜிடேரியன். சோ வந்து அதுதான். சோ நாங்க அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 நாள்ல பயங்கர ஃபன் அண்ட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருக்குங்கிறத நான் நம்புறேன். சரி, ஓகே. ஸோ மக்களே, ஸோ அந்த 3 நாளில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களை காட்டிடுவோம். வாங்க போகலாம். மக்களே, எங்கள் ஊர் அழகா நீங்களே பாருங்க. என்னடி என்ன போட்டாங்க? புது ரோடு போட்டாங்களாடி? அந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ போனாடி அந்த இங்க பழைய ரோடு தான் இருந்துச்சா? எல்லா டேவும் ஞாபகம் இருக்கு அவனுக்கு. எப்படின்னா எல்லாரும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்பா இருக்கு. அது சரி, இது ஒரு சாம்பிள் மக்கள்கிட்ட காட்டிடும். நவிலன், நீ உன்னோட பர்த்டேக்கு என்ன பண்ண? முதல் பர்த்டேக்கா அம்மா கூட விளையாண்டேன். ரெண்டாவது பர்த்டேக்கு அம்மா கூட விளையாண்டேன். மூணாவது மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள வணக்கம். ஏய்